வாழ்க வளமுடன். தங்க வீட்டுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப அருமையான இது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் எல்லாம் வயசுதான் ஆயிட்டு இருக்கே தவிர எப்படி வாழணும், என்ன எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு தெரியாம தான் நம்ம நிறைய விஷயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது செய்யணும். நம்ம ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்துல இருந்து நம்ம கொஞ்சம், ஏன்னா இதெல்லாம் தெரியாதனால இப்படி எல்லாம் இருந்துட்டோம். தெரிஞ்சோம்னா கொஞ்சம் நம்ம நம்மள மாத்திப்போம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும். எல்லாருக்கும் அது ஆசை இருக்கும்ல. சபையில வரும்போது நமக்கு ஒரு தனி கெத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. எல்லாரும் நம்ம ஒரு கரெக்டான ஒரு பர்சனா நம்ம இருக்கணும். நம்மளோட வாக்கு, நம்மளோட என்ன சொல்றது, பணத்தோட பதவி அப்படிங்கிறது ஒரு உயர்வு. பணம் கூட எல்லா இடத்துலயும் செல்லுபடி ஆகாது. ஆனா அந்த பதவி, அந்த உயர்வு, மரியாதை, அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நம்ம மேல ஒரு மதிப்பு கூடணும்னா நம்ம இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் நமக்கு நிர்பந்தப்படுத்திக்க கூடாது. நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்குன்னா அதை நிர்பந்தப்படுத்தி அதை நம்ம வலிவு என்ன சொல்றது செய்யணும். நமக்காக நமக்காக தான் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. தொடர்புகள், நம்ம கூட இருக்கிற அந்த உறவுகளை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறோம். எங்க போனீங்க, எதுக்கு போனீங்க, ஏன் இவ்வளவு நேரம், என்ன அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு மாதிரி என்ன பண்றது, ஒரு மாதிரி சிக்க வைக்கிறோம். அவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஐயோ இது என்னடா ரொம்ப போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை நம்ம வர வைக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதே நம்ம கிடையாது. நம்ம தான் முக்கியமானவர்கள். மத்தவங்க எல்லாம் நமக்காக ஏதோ வேலை செய்ய போந்திருக்காங்கங்கிற ஒரு நினைப்பு எல்லார்கிட்டயுமே 90% இருக்கு. ஏன்னா நம்மளால அதை ஏத்துக்க முடியல. உடனே நம்ம யாரோ சொன்ன வருவி அந்த தொடர்பு, நம்ம கூட தொடர்புல இருக்கிற எல்லாரையும் ரொம்ப நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் அடிமை போல கூட நடத்துறோம்னு சொல்லலாம். தப்பு இல்ல. எங்க போயிருக்கீங்க, ஒரு கணவனையோ மனைவியோ, அதிகமா கணவன் தான் மாட்டுவாங்கன்னு வைங்க. எங்க இருக்கீங்க, ஒரு போன் பண்ணோம்னா அந்த ஒரு போன் காலோட நிக்கிறதே கிடையாது. மேல 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 ஒரு 7-8 கால் பண்ணும்போது அவர் ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்காரு, வேற ஏதோ ஒரு இடத்துல எடுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காரு. இத்தனை காலையும் பார்த்துட்டு அவர் உடனே கூப்பிடுவாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணும். கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்கணும். அவரும் அதை செய்யலாம். உடனே மெசேஜ், நம்ம நான் கூப்பிடுறேம்மா, நான் முக்கியமான விஷயத்த இருக்கு. ஏன்னா சில பயங்கள் இருக்கும். என்னடா போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னாச்சு எது. ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல வண்டியில போயிருந்தாங்கன்னா அந்த ஒரு பயம் இருக்கும். சோ அதுக்கெல்லாம் இருக்கும் தான். பட் இருந்தாலும் அவர்களை வெறுப்படைய செய்வது தலை வலிப்பா இது. பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா விடவே விடாது. பேச ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படின்ற ஒரு ஒரு தர்ம சங்கடங்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கணும். நான் கொடுக்காம அதற்கு ஓகே. அவரும் அந்த கரெக்ட்டா அவங்களுக்குள்ள ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நான் எடுக்கலன்னா கவலைப்படாத. நான் கொஞ்ச நேரத்துல கூப்பிடலன்னா ஒரு அட்லீஸ்ட் உனக்கு ஒரு மெசேஜ் நான் போட்டுருவேன். நீ அதுக்காக எல்லாம் பயப்படாத. பயப்படாம இருன்ட்டு, இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளயோ, இல்ல குழந்தைகள் அம்மாக்குள்ளயோ, அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம நம்ம குடும்பத்துக்குள்ள தான் நம்ம கேட்டுக்குவோம் இத ரொம்ப. வெளியில இருக்க 3வது மனுஷங்க கிட்ட எல்லாம் போய் இந்த அந்யோன்யமா போய், எங்க போறீங்க? ஏன் வரல? எங்க இருக்கீங்கங்கிறதெல்லாம் நம்ம கேட்க போறதில்ல. சோ இந்த அந்யோன்யம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கிக்கிட்டு அந்த லிமிட்ல வச்சுக்கணும். அப்புறம் இந்த மனைவிமார்கள், ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா 40, 45, 50க்குள்ள நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. மரணங்கள் கேட்டா அதுக்கு நம்ம கோவிடோட இன்ஜெக்ஷன் பண்ணதுன்னு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கோம். அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் தெரியல. உணவு முறைகள் இதெல்லாம் கூட இருக்கு. ஆண்களுக்கு, பெண்கள் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோடையும் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய எல்லாரோடையும் பேசி பழகி நம்ம எப்படியும் அந்த கொட்டி தீத்துருவோம். அது கொஞ்சம் இருக்கு. ஆண்களுக்கு அந்த உணர்வு கொஞ்சம் கம்மி. அதனால அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு செலக்டட் பெர்சன்ஸ் தான் வச்சிருப்பாங்க அவங்க. எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் பேசுற கேரக்டர் கிடையாது ஜென்ஸ். அப்படி இருக்கும்போது அவர்களது நண்பர்களோடு அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க. உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும். இந்த 45, 50க்குள்ள எல்லாம் வர்ற அந்த பிரச்சனை எல்லாம் அவருக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு நண்பர் கிட்ட அவரு ஃப்ரீயா இருக்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்கங்கிறாங்க. அந்த ஒரு அந்த அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு எஸ் அப்படின்றது. இப்ப நமக்கே நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு நட்புன்னா, அந்த நட்பை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அவங்க மேல நமக்கு ஒரு நல்ல நல்ல என்னோட ஃப்ரெண்ட், ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் எனக்கு இருக்கிறது. அங்க பேசுறதுக்குள்ள இதுக்கு ஆகாதே.
இவங்களுக்கு ஆகாதே நம்ம கோவப்படுறோம்ல, அதே தானே அவங்களுக்கும் இருக்கும். சோ அந்த நண்பர்களிடம் பழக அவங்களுக்கு அனுமதி அளியுங்கள். கல்யாணம் பண்ண உடனே பாதி பேர் இல்ல 90% ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணிடணும். உனக்கு ஃப்ரெண்டு அது நான் தான், மனைவி அது நான் தான், அம்மா அது நான் தான், எல்லாமே நானேன்னு ஒரே பொறுப்பை ஏத்துக்கிறது சந்தோஷமா இருக்கலாம். பட் அது சொல்லிக்கலாம் வேணாம். நான் என் கணவனுக்கு ஃப்ரெண்டா, சகோதரியா, அம்மாவா எல்லாமே இருக்கிறேன் அப்படின்னு. அது அவருக்கு இருக்குதான்றது உங்களுக்கு தெரியாது. அவருக்கு இருக்கணும். அவருக்கு ஃப்ரெண்ட் வேணும், அம்மா வேணும், தங்கச்சி வேணும்ன்றது இருந்ததுன்னா, விட்டுடுங்க. எல்லாத்துக்கும் விட்டுடுங்க. ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரீயா விடும்போது தான் உங்க மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை கூடும். வைஃபா இருந்தா வைஃப விட்டு குடுங்க. கணவனா இருந்தா கணவன விட்டு குடுங்க. விட்டு குடுத்தீங்கனாலே அந்த இடத்துல அது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சிறிய சண்டை வந்துச்சுன்னா, சின்ன சண்டையா தான் இருக்கும். எந்த காரணத்த கொண்டு ஒரு உயிர் பயம் வரும் வரை அத போய் வெளியில சொல்லாதீங்க. உயிருக்கு ஆபத்தான ஒரு கண்டிஷன்னா கண்டிப்பா ஒரு 3 பெர்சன் கிட்ட நம்ம பேசணும், சொல்லணும். ஒரு ஒரு இது தேடணும். அப்படி இல்லாத பட்சத்துல அது கணவன் மனைவி பிரச்சனை. அதுக்கு போய் நீங்க ஏதாவது அதுவும் நீங்க யார்ட்ட போய் சொல்லுவீங்க? உங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்க அக்கா தங்கச்சிகிட்டயோ, நண்பர்கள்கிட்டயோ யார்ட்டயோ. அவங்களுக்கு யார ரொம்ப இதுவா இருக்கு? யார் நட்பு? நீங்க தான் நட்பு. அப்ப அந்த எதிராளின்னு சொல்லக்கூடிய கணவனோ, மனைவியோ அவங்கள எப்படி பார்ப்பாங்க அவங்கன்னு கேட்டீங்கன்னா, "அப்படியா? நான் நெனச்சேன். அவன பார்க்கும்போதே நெனச்சேன். அது அந்த மாரி கேரக்டரா தான் இருக்கும்னு. நீ போய் மாட்டிக்கிட்ட பாத்தியா? நீ பேசாம அதுலருந்து வெளியில வந்துர்றதுக்கு ஏதாவது பண்ணு. வேண்டாம். இந்த மாதிரி வாழ்க்கை உனக்கு எதுக்கு?" அப்படின்னா நம்ம சகோதரி, நம்ம சகோதரிகள், சகோதரர்கள் சிலவங்க சொல்லிக் குடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் அப்படியெல்லாம் எடுத்துக்காத. உன் கணவன் தானே பேசி தீர்த்துக்கோங்க. நீங்களேன்னு சொல்ற ஒரு சில நல்ல உள்ளங்களும் இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் நட்பு அப்படின்னும்போது இந்த உறவுகள் நமக்கு தான் க்ளோஸ் அவங்க. ஹஸ்பண்டுக்கு இல்ல. இல்ல ஒய்ஃப்க்கோ இல்ல. அப்ப இருக்கும்போது அவங்க அங்க உள்ள வரும்போது என்ன நிகழும்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிரச்சனையா இருக்கும். பெருசா ஊதி பெருசாக்கிருவாங்க. அதனால முடிஞ்ச அளவு கணவன், மனைவி பிரச்சனைகள் நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துருங்க. அப்படி இல்லன்னா அந்த பிரச்சனை விரிசல கொண்டு வந்து ஆக்சுவலி சாதாரண பிரச்சனையா இருக்கும். ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. சாதாரண பிரச்சனைய 3வது மனுஷர்கள் கிட்ட அது சொந்தமோ, உறவோ, நட்போ, சகோதரர்கள்கிட்டயோ சொல்லி பெருசாக்க விடாதீங்க. ஏன்னா, கணவனும், மனைவியும் சேர்ந்து இருப்பதுதான் நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு கொடுக்கும் மிக பெரிய, மிக அருமையான ஒரு இது. ஏன்னா, அந்த குழந்தைங்க எந்த குழந்தைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சர்வசாதாரணமா டைவர்ஸ் வந்து அந்த குழந்தைகளோட பாதி பொண்ணுங்க வந்து நிக்குதுங்க. அந்த குழந்தைங்கள் இப்ப தெரியாது. அது குழந்தையா இருக்கும். அது ஒரு 1 வயசுல, 2 வயசுல நீங்க கூட்டிக்கிட்டு வந்துடுறீங்க. ஆனா, அந்த குழந்தை எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு இடத்த பார்க்கும்போது, அந்த அப்பாங்கிற ஸ்தானம் அங்க இல்லங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு மனதளவுல ஒரு வலிய குடுக்குது. அந்த குழந்தைகளுக்கு அவங்களோட வளர்ச்சி நெறைய பாதிக்குது. சைக்காலஜிக்கலா இது வந்து கண்டுபிடிக்கப்படுது. சோ உங்களோட ஒரு ஒரு இது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இப்படி எல்லாம் 100% சரியா இருக்கணும்னும் சரியாவும் இருக்கல. நம்மள தான் குரு சொல்ட்டாரு. உன் கர்மாவ கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்குது மனைவியா, கணவனாங்கிறத உணர்வு வந்துட்டு, சின்ன விஷயங்களுக்காகலாம் ரொம்ப பெருசுக்காதீங்க. அதுக்காக நான் கண்டிப்பா என்ன ஆனாலும் மென்னு முழுங்கி நீ அவனோடயே வாழணும்னு நான் சொல்ல வரல. பட் சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசுபடுத்திக்காதீங்க. நீங்க பெருசுபடுத்தி ஒரு குழந்தையோட வெளியில வரும்போது, அந்த குழந்தைக்கு அது பாதிப்பு அதிகமா இருக்கும். சோ கணவன், மனைவி ஒற்றுமையாக இருந்து அந்த குழந்தைகளை வளர்ப்பதுதான் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கப் பெற்ற மாபெரும் பொக்கிஷம். அந்த சந்தோஷம் அந்த குழந்தை. அப்பா, அம்மா வளர்த்த குழந்தைங்கிறது ஒரு தனி இதுதான். அப்படி என்னதான் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி இது பண்ணாலும் 90% நல்லா வரலாம், வராமயும் போகும். சோ இத ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் கணவன். முக்கியமா கணவன், மனைவி பிரச்சனையில யாரையெல்லாம் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள பெத்தவங்கள, அவங்கள பெத்தவங்கள, நம்ம பெத்ததுங்கள, பெத்ததுங்களுக்கு யாரோ சொன்ன மாரி வந்ததுங்கள, இப்படி நம்ம கூட பொறந்ததுங்கள, இவங்களெல்லாம் சேர்த்துக்கவே கூடாதுங்கிறாங்க. அவங்க எல்லாரும் உங்க 2 பேரையும் முழுக்க நறுக்கி விட்டுருவாங்க. நான் எல்லாமே நிஜமாவே நெறைய பார்த்துருக்கேன். என்னோட இதுலயே வந்துருச்சு. எனக்கும் என் மாமனாருக்கும் சின்ன பிரச்சனை தான் இருக்கும். அதுல என் பொண்ணு வந்துட்டான்னா அவ்வளவுதான். அவளுக்கு என்னன்னா, நான் அம்மா. "ஏம்மாவ நான் இவ்ளோ செஞ்சுக்கிட்டு நீங்க எங்க அம்மாவ பேசிட்டீங்களே!" அப்படிங்கிறது. ஆக்சுவலி எங்க 2 பேருக்குள்ள அது முடிஞ்சு போயிருக்கும். இவன் வந்துட்டான்னா கொஞ்சம் அது உண்மைதான். நான் நெறைய இடத்துல நானே கவனிச்சிருக்கேன். அப்புறம் சொல்லியிருக்கேன். இது எங்க 2 பேர் பிரச்சனை. நாங்க பார்த்துக்கிறோம். நீ போய் உன் வேலைய பார்த்துட்டே இரு. என்னம்மா இருந்தாலும் அவர் அப்படி பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும்மா. கேட்காத. காதுலயே வாங்கிக்காத. இது நான் தான் சொல்லிட்டேன்ல. இது எங்க பிரச்சனை. நாங்க பார்த்துக்கிறோம். சோ இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் சொல்றேன். நம்மள பெத்ததுங்க, நாம பெத்ததுங்க, வந்ததுங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைய பெருசு பண்ணிடுவாங்க. சோ யார்கிட்டயும் உங்க பிரச்சனைய சொல்லாதீங்க.
உங்க கணவன் மனைவி பிரச்சனை உயிர் போகும் தருணத்தில் மட்டும் வேணா 3வது மனுஷங்களை கூப்பிட்டுக்கோங்க, மத்தபடி கூப்பிடவே கூப்பிடாதீங்க. அடுத்தது எல்லா இடத்துலயும் அந்த தனித்துவமான ஒரு நீங்க விளங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மாபெரும் சபையினில் நீ நடந்தால் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு முக்கியமா நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் ஒரு சிலது பெருமடிச்சுக்கிட்டே இருக்கும். இது நான் தான் செஞ்சேன், அதை நான் தான் பண்ணேன், நான் தான். அது வேலைக்கே ஆகாது. என்னங்கிறது மத்தவங்க சொல்லணும், நீயே சொல்லிக்க கூடாது. சொன்னா அங்க முடிஞ்சு போச்சு. இது ஒண்ணு பெருமைக்குனே பிறந்த எருமைண்டுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அதையும் விடணும். விட்டுட்டு அடுத்தது எப்பவும் எல்லாருக்கும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்லணுங்கிறத கொஞ்சம் சைலண்டா சிரிங்க. நாங்க ஒரு நிமிஷம் யோசிப்போம், என்னது இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி முரண்பாடா ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு எதுவுமே ரிப்ளை கொடுக்காதீங்க. இதுக்கு சொன்னா இவங்களுக்கு நமக்கே தெரியும். ஒரு சில கேரக்டர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வில்லங்கம் படுறதுக்குனே வந்து நிற்போம். அது ஃப்ரெண்டா இருக்கலாம், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதா இருக்கலாம், ஏன் நம்ம கணவனா கூட இருக்கலாம். நீ என்ன பேசினாலும் அதுக்கு அகெயின்ஸ்டா பேசணுங்கிறதே ஒரு கேரக்டரா ஒரு சிலது இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும் அது அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் கிட்ட வெட்டியே பேசிட்டே இருக்காதீங்க. ஏன் உன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு, ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு சிரிப்பு, புன்முறுவலோட அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அவங்கள கண்டுக்காதீங்க. இருக்கிறதுலே ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி டார்ச்சரா நமக்கு இருக்கு. அது என்ன சொந்தமோ ஏதோன்னா, அங்க இருந்து முடிஞ்ச அளவு எவ்வளவு எல்லாம் பாடுபட்டு அதை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பட் அது நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதும், அது என்னோட லைஃப் அது ரொம்பன்னா விலகி வந்துடுங்க. அந்த விலகல் ஒண்ணும் பேசாம நீங்க விலகி வர்றது வந்து மாபெரும் தண்டனை. அவங்களால வந்து அது வந்து அதாவது என்ன சொல்றது, பேசி நம்ம எனர்ஜிய குடுத்து இது பண்றத விட, நீ பேசாம அப்படி ஒரு அலட்சியமா ஒரு பார்வைய அலட்சியம் கூட வேண்டாம். ஒரு பார்வைய பார்த்து நீ பாட்டுக்கு உன் வேலைய பார்த்துட்டு போனா, அது என்ன சொல்றது, பேசுறத விட அதிகமான ஒரு தண்டனை அது. அது வந்து எதிராளிக்கு நமக்கே நம்மள ஒருத்தவங்கட்ட நம்ம பேசிட்டே இருப்பான். அவங்க பாட்டுக்கு நம்மள ஒரு தெனாவட்டா ஒரு பார்வை பார்த்து போனா, ஒரு நிமிஷம் உடைஞ்சு போயிருவோம். நொறுங்கிருவோம் அந்த இடத்துல. அப்படியே பார்ப்போம். என்ன இவங்க பாட்டுக்கு எதுவுமே பதிலே சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு மாரி ஆயிடும் தெரியுமா? விட்டுட்டு போயிட்டே இருங்க. அவங்கள எல்லாம் போய் தொடர்புக்குள்ள கைய பிடிச்சு இழுத்து பிடிச்செல்லாம் வச்சுக்காதீங்க. கிளம்புங்க. அதே மாதிரி உங்களது உழைப்பை சும்மாலாம் வேஸ்ட் பண்ண யாரா இருந்தாலுமே சரி. கணவன் அப்படின்னு விழுந்தவளும் செய்யலாம் இல்ல. பிள்ளைகள் விழுந்து 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 மெட். உங்களது உழைப்பை தேவையில்லாம வீணடிக்காதீர்கள்ன்றாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கோம். வேந்து 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 செஞ்சு என்ன சர்டிபிகேட்டும் அவார்டும் ஏதாவது கொடுத்து சர்டிபிகேட் அவார்ட் கொடுக்கறதுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அது வேற கேரக்டர். இருந்தாலும் ஒரு மன திருப்தியாவது எதிராளிக்கு இருக்கணும். நான் செஞ்ச வேலைக்கு வந்து தேங்க்ஸ். அது கூட இல்லாம ஏதோ இது என்னமோ இவங்களுக்கெல்லாம் நாங்க எங்கள பெத்து போட்டுருக்கிறதே உங்களுக்கு எல்லாம் அடிமையா வேலை செய்யறதுக்கு தான்ங்கிற ஒரு நினைப்போட வாழும்போது கொஞ்சம் அது வலிக்கும். சோ அத என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அத மாதிரி பழக்கப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு முழுசா எப்பவும் உங்கள் உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தப்புங்கிறாங்க. லிமிட். எஸ் என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும். இதுதான் எனக்கு. இதுக்கு மேல எல்லாம் நீ என்கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு. ஏன் உனக்கு உடம்பு இல்லையா? நீ உன்னோட இது இல்லையா? நீ பண்ணு. அது கணவனா, மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அவங்க உங்க வேலையில ஓரளவு நீங்க தான் பண்ணிக்கணுமே தவிர, எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்து என் உழைப்பை நான் இது பண்ணிக்கிறேன். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் நம்ம. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வலி, வேதனை அப்படின்னும்போது எல்லாரும் முதல்ல நான் கூட நினைப்பேன் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு ப்ரமோஷனோ ஒரு குழந்தையோ ஒரு வீடை வாங்கிட்டோமோ இல்ல ஏதோ ஒரு வேலை கிடைச்சிடுச்சோ ஏதாவது ஒரு திருமணமோ ஏதாவது ஒரு நல்ல காரியம் வரும்போது எப்ப ஸ்வீட்னு கேக்குறாங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதுக்கு பர்வீன் சொல்லிட்டு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது 2 ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுருங்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஸ்வீட் கேட்கறதுக்கு நமக்கு காரணம் தெரியாது. ஸ்வீட் கொடுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வயித்தெரிச்சலா இருப்பாங்களாம். பார்றா இவளுக்கு மட்டும் எல்லாம் அமைஞ்சிடுச்சு. இவனுக்கு மட்டும் எல்லாம் அமைஞ்சிடுச்சு. பார்றேன் என்ன நல்ல வேலை கிடைச்சிருக்கு. என்ன அழகான மனைவி கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெரிய வீட கட்டியிருக்கோம். பார்றா இவனுக்கு எவ்வளவு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு அது வயிறு எரியுமா. அப்ப கொண்டு போய் கொஞ்சம் ஸ்வீட்ட கொடுத்த உடனே அது அடங்குமா. வெற்றி பெற்று ஸ்வீட்ட மத்தவங்களுக்கு கொடுங்க. தோத்து போயிட்டீங்கன்னா நீங்களே சாப்பிட்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் அந்த மன உளைச்சல குறைக்குமா. ஓ! ஸ்வீட்டுக்கு இவ்வளவு ஒரு இது இருக்கா? சுகர் இருக்கவங்க சாப்பிட்றாதீங்க. அம்மா சொன்னாங்க. ஸ்வீட் கொண்டாடு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுகர் பேஷண்ட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சும்மா. அதனால கொஞ்சம் சாப்பிட்டேன். சுகர் ஏறிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. இல்ல. ஆனா அந்த ஸ்வீட்டுக்கு அப்படி ஒரு இது இருக்கு. சோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில தான் இருக்கு. நம்ம சமுதாயத்தில் ஒரு மதிப்புடனும், ஒரு இதோடனும் ஏன்னா பணம் அப்படிங்கிறது கூட செகண்டரின்னு சொல்ல வராங்க எல்லாரும். அந்த ஒரு
பதவியும் அந்த உயர்வும் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை அது கொஞ்சம் சிறப்பு. அந்த மரியாதை கிடைக்கிறதுக்கு இதையெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் செல்ஃபா. அது மட்டும் இல்லாம என் மனச என் கண்ட்ரோல்குள்ள வைக்காம, ஏன்னா நம்மளோட ஒரு சின்ன இது கூட நம்ம மனசு நம்ம உடலை பாதிக்க வச்சிடும். செல்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். ஒண்ணும் வேணாம். இப்ப ஒரு மாங்காய் இப்ப முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எங்க வீட்டு மாங்காவை கட் பண்ணி உப்பு மிளகாய் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே வாய் ஊறுது. ஒண்ணு எடுத்து நான் சாப்பிட்டா அந்த உணர்வு, அந்த உமிழ்நீர் எனக்கு மட்டுமா சுமக்க உங்க அத்தனை பேருக்கு வரலையா? அட் அ டைம் நான் உங்க அத்தனை பேரோட நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாங்காவை சாப்பிட்டது நானு. ஆனா உங்க எல்லாருக்கும் அந்த எச்சில் ஊற வச்சேன் பாத்தீங்களா? அது அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணிட முடியும் மத்தவங்களால. சோ மனத மத்தவங்க கண்ட்ரோல் பண்ண போயிட்டோம்னாலே நம்ம ஒரு மாரி ஆயிடும். சோ அதுக்கு நமக்கு நம்மளே உள்ளுக்குள்ள பிராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான் இந்த தவங்கள் எல்லாமே. பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து மைண்ட வந்து ஒரு சில விஷயத்துல நம்ம வந்து ப்ராப்பரா கெயிட் பண்ணலன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணதேவராயர் இவருக்கு வந்து பேர் என்ன ஒரு இது கொடுப்பாரு. அந்த நேரத்துல வந்து அவர்கிட்ட ஒரு பூனைய குடுத்து அவருக்கு தண்டனை அது. பூனைய குடுத்து, இந்த பூனைய 10 நாள் வளர்க்க வேண்டியது உன் கடமை அப்படின்றாரு. இவரு பார்க்குறாரு அந்த பூனைய கூட்டிட்டு வராரு. இத 10 நாள் வளர்க்கறது ஒரு தண்டனையா இவர் வந்தவுடனே அவர் உடனே ஒரு இத யோசிக்கிறாரு. அந்த பூனைக்கு நல்லா கொதிக்க கொதிக்க பால ஊத்தி அத கொண்டு போய் வைக்கிறாரு. ஓடி வந்து அந்த பால டக்குன்னு நக்குன உடனே அந்த பூனைக்கு நாக்குல சூடு பட்டுடுச்சு. அடுத்து அவர் பால கொண்டு வந்து வச்சாலே பாலே அது குடிக்காது. என்ன அது ஆயிடுச்சு அதுக்கு? அதுல சூடு இருக்கு. ஆறுன பால் வச்சாலும் அதுக்கு சூடுங்கிறது மைண்ட்ல பதிஞ்சிச்சு அதுக்கு. பதிஞ்சதுக்கு அப்புறம் அது குடிக்கவே இல்ல. அப்புறம் 7, 8 நாள் 10வது நாள் வரும்போது அவர் கொண்டு போறாரு. இது என்ன பூனை அது பால் கூட குடிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு சபையில கொண்டு வந்து வச்சுடுறாரு. வச்ச உடனே அவர் பூனைக்கு பால கொண்டு வந்து வைங்கன்னு சொல்றாரு. பால கொண்டு வந்து வச்சா அது குடிக்க மாட்டேங்குது. ஓடி போய் தள்ளி நின்னுக்குது. என்ன ஆச்சு அதுக்கு மனசுல? அது சூடு அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. அந்த மாரி நம்ம மனசுல ஒண்ணு பதிய விட்டுட்டோம்னா, அதுதான். சோ நெகட்டிவிட்டிவா நம்ம வந்து நம்ம மனச பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த நெகட்டிவிட்டி நம்மள வந்து எங்கேயுமே வளர விடாது. நான் நல்லா இருக்கேன். நான் அழகா இருக்கேன். நான் அருமையா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வரக்கூடாது. நான்லாம் அதுக்கெல்லாம் லாயக்கே இல்ல. நான் பார் இப்படி பொறந்திருக்கேன். எந்த ஒண்ணும் தனி சிறப்பு மிக்கவர்கள் நாம்னு நம்ம தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 3வது மனுஷங்கிட்ட நீங்க தேடாதீங்க. எனக்கு முழுமையா என்னை நான் என்ன சொல்றது? என்ன நான் சந்தோஷப்படுத்திக்க நான் மட்டும் தான் முடியும். மத்தவங்க எல்லாம் முடியாது. நான் அதனால என்ன ஒரு பெர்சன்டேஜ்ல கூட விட்டு குடுத்துக்க கூடாது. நான் சிறப்பு வாய்ந்தவள். நான் அருமையா இருக்கேன். நான் ஒரு அழகா இருக்கேன். எனக்கு எல்லாம் எனக்கு சிறப்பா கிடைக்கும். ஏன்னா இது மைண்ட் ரெக்கார்ட திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் நீ பண்ண அது வந்து அதையே அழகா நமக்கு கொண்டு வரும். ஆனா ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் நான் ஒரு அன்லக்கிப்பா. நான் எத தொட போனாலும் இப்படிதான்ப்பா ஆயிடும். இது இப்படிதான்ப்பா அப்படின்னு நீங்க மைண்ட ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, அது என்ன ஆகும்னா, நீங்க எப்படி வேணா இருங்க. மத்தவங்க கண்ணுக்கு நீங்க எப்படி அத பத்தி நமக்கு தேவையில்ல. நான் முதலில் என்னை நான் மட்டும் தான் சரி செய்து கொள்ள முடியும். நான் மட்டும் தான் எனக்கு சிறப்பானது. நான் தான். என்ன நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் இருக்கிறேன்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்த நம்ம கரெக்ட்டா புடிச்சுட்டோம் அப்டின்னா, அது எங்கேயும் போகாது. ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கிரிக்கெட்னா உசுரு. ஆனா, அவரு பாவம் எங்கேயுமே அவருக்கு சரியா செலக்டே ஆவல. லக்கீலி ஒரு சின்னதா ஒரு டோர்னமென்ட்ல அவருக்கு செலக்ட் ஆயிட்டு, அதுக்கு போறாரு. போம்போது அவரு ஆக்சிடென்ட் ஆயி கால் உடைஞ்சிருச்சு. கால் உடைஞ்ச உடனே அவரு பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. "இனி கிரிக்கெட்டே நான் விளையாட முடியாதா?" அப்படிங்கிற ஒரு இதுல கிடுகிடுன்னு தூக்க மாத்திரை அது இதுன்னு போட்டு சாவறதுக்கு போறாரு. புடிச்சு போட்டு அவர பொழைக்க வச்சுருவாங்க. பொழைக்க வச்ச உடனே அவரு பயங்கர டிப்ரஷன் ஆயி கத்துறாரு. "நான் எதுக்கு பொழைக்கணும்? நான் எதுக்கு இத பண்ணணும்?" அப்புறம் அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து சேர்த்தாரு. "கிரிக்கெட் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆமா இல்லையா? இதுல என்ன இருக்கு? நீ கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்ற ஒரு இடத்துக்கு வரலாமே. கிரிக்கெட் தானே உன்னோட உசுரு. உனக்கு வரலாறு தெரியும். அத்தன பேரோட கிரிக்கெட்டோட பிளேயர்ஸோட எல்லா ரெக்கார்ட்ஸும் உன்கிட்ட தெரியும். நீ ரொம்ப அதுல ஊறி போயிருக்க. அது உன்னோட உசுருன்னே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, நீ கமெண்ட்ரி குடுத்துட்டு, நீ பெரிய ஆளா வர வர முடியுமே அப்படின்னு அப்பதான் யோசிக்கணும். ஆமா. அதுக்கு கால் தேவையில்லையே! அப்படின்னதும், கிரிக்கெட் அனாலிஸ்ட்டா அவர் இருக்காரு. கால் இல்லாம. இன்னைக்கும் இருக்காரு அவரு. சோ இந்த மாதிரி நம்மளோட சில வார்த்தைகள், சில இது அத நம்ம தான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நம்மள மோல்டு பண்ணி நான் வந்து பெஸ்ட் நான் தாங்க. நான் எங்க மத்தவங்களுக்கெல்லாம் விட்டு குடுத்துக்கணும் என்ன? அப்படி நம்ம வந்துட்டோம்னா
நம்மள யாராலையும் அசைக்க முடியாது. சோ இந்த உணர்வு, இந்த சுயம், சுயத்த நம்ம பிடிச்சுக்கிட்டு ஏங்க என் சுயத்த நானே ஒரு ஆனா பக்கத்துல இருக்கவங்கலாம் வந்து சர்டிபிகேட் குடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினைச்சுட்டு இருந்தேன்னா, என்னால உயரவே முடியாம போயிடும். சோ இது எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த எல்லா உணர்வோட அந்த உண்மையா இந்த மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னா, உன்னை பார்க்கும்போதே ஒரு பெருமை, உன்னை பார்க்கும்போதே ஒரு யூ ஆர் த ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உன்னை சுத்தி இருக்கவங்க அத்தனை பேருக்கு நீ கொடுத்துட்டேன்னா, தட் இஸ் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சல்யூட். வாழ்க வளமுடன்.